வணக்கம், என்னுடைய பேர் பரமானந்தம். நான் மதுரையிலேருந்து வர்றேன். ஜிங்லூவில் ஏற்கனவே நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கிளாஸ் படித்து முடிச்சிட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை பெரிய அளவுக்கு நான் எடுத்து செல்லலை, கொஞ்சம் அதை அதிகமாக செய்யலை. எனக்கு ஒரு பயம், அதை நம்மளால் முடியலை அப்படிங்கும்போது ஆனால் நிறைய பேருக்கு அநேகருக்கு சில இக்கட்டான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ரொம்ப நானே நம்ப முடியாத அளவுக்கு குணமாக இருக்குது. மறுபடியும் ஒரு பயம், மறுபடியும் இது சரியாக அவங்களால சரியாக இருக்குமா, நம்மளால் ஆகிருக்காதுங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் நினச்சேன்னா என்னுடைய இந்த காரியங்கள் நம்பிக்கை இருக்குது, அதனால் ஒரு பையங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ட்டு என்னுடைய பசங்களை 2 பேர்த்தையும் இன்றைக்கி ஜாயின் பண்ணி விட்டு 2 நாளாக அப்போ அவங்க கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பிரயோஜனமாக இருந்துச்சுருந்தாங்க. இன்றைக்கி முழு கிளாஸ் நானும் உட்காந்துருந்தேன். சார் ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லி கொடுத்தது இன்னும் எங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வந்துச்சு. அதுமாரி இன்னும் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாகிறதுக்கு, அந்த பயம் கொஞ்சம் போகிறதுக்கு, அது போக நேற்று ரிவியூ கிளாஸ் அங்கே நடக்கும்போது அந்த கிளாஸ்லேயும் அநேக விஷயங்கள் கற்றுக்கிடும் போது நம்பிக்கை இன்னும் அதிகமாக எங்களுக்கு ரொம்ப வந்துருச்சு. இந்த காரியங்களை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம செய்யணும், அடுத்தடுத்த லெவல் நம்ம படிக்கணும், இன்னும் அநேகருக்கு இதன் மூலமாக நம்ம இந்த விஷயங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஜிங்லு இதில் அதிக பிரயாசம் எடுத்து செய்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அதில் சார், எங்களுடைய சார் சிவகுமார் சார், அது கற்றுக் கொடுத்த இன்றைக்கி கற்றுக் கொடுத்த சார் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. என்னோடய பேர் ஜெயபால், கோயம்புத்தூர் வராங்க. ஜிங்லூவில் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு பாஸ்ட் 10 இயர்ஸாக இருந்த தலைவலி சாரோட 10 டேஸ் ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடுச்சு. அதை வச்சு தான் நான் கண்டிப்பாக கற்றுக்கணும், சார்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிறது 2 நாள் கிளாஸ் சூப்பராக இருந்தது. கல்யாண் சார் ரொம்ப தேங்க்ஸ், சிவகுமார் சார் ரொம்ப தேங்க்ஸ், ராஜன் சார் ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த கிளாஸில் ஜிங்லூ ட்ரீட்மெண்ட்காக வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். இந்த சாரோட கிளாஸில், கல்யாண் சாரோட கிளாஸில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எல்லா பார்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. பேசிக்காக என்ன பார்ட்ஸ் எங்கே எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பேசிக்காக கொஞ்சம் சயின்ஸ் நாலேஜு, என்னென்ன பண்ணணும், எது எப்படி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சீட் பண்ணுறதுனாலும் எதனால ரீசன் வருது, எதனால ப்ராப்ளம் வருதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு சுஜோக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவர் இன்னைக்கு பண்ண விதம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. சில பாயிண்ட்ஸோட எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரெஷர் கொடுக்குற விதம் எனக்கு நான் படித்த இடத்துல எனக்கு சரியாக கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்னது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் அதை ட்ரை பண்ணிட்டு அடுத்த கிளாஸில் எப்படி இருந்தால் சொல்கிறேன். எங்களோட பக்கத்தில் ஒரு ஜாதகம் பார்ப்பார், அவர் ஒருத்தர் சொன்னார், எங்களை போனேன்னா உங்களுக்கு இது நல்ல ட்ரீட்மெண்ட்டு இது. நான் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி இதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். அதை பார்த்துட்டு அவர் சொன்னாங்க, நீங்கள் ஜிங்லோக்கு போங்க, அங்கே உங்களுக்கு தேவைப்பட்ட இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை கொண்டு இங்கே சேர்த்து விட்டார். எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் கல்யாண் சார் நேற்று கிளாஸ் எடுத்தது கூட எனக்கு அந்த உறுப்புகள் எங்கெங்கே இருக்குதுன்னு கூட சரியாக புரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிளாஸில் சரியாக அது நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் அந்த ஜிங்லோ பாயிண்ட்டு, அப்பு பாயிண்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக அவர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த கொரஸ்பாண்டன்ட் பாயிண்ட்டு அது எங்கே என்ன இதுன்னெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி அடுத்த கிளாஸில் பூர்ணமாக நல்லா புரிஞ்சுக்குவேன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்த கல்யாண் சார் மற்றும் சிவகுமார் சார், இந்த நிறுவனத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோடய பேர் பழனிமுருகன், நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். இந்த கிளாஸை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க மூலமாக எனக்கு ஷோல்டர் பெயின் இருந்துச்சு, அது மூலமாக பார்த்தேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அதுபோக நான் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன், தூத்துக்குடியில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே க்யூர் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது இது கண்டிப்பான முறையில் நம்மளும் படித்து நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பாங்க, அவங்கள நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த கிளாஸுக்கு கலந்துக்கிட்டேன். நேற்று கிளாஸை விட இன்றைக்கி கிளாஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கிளாஸ் சொல்லிக் கொடுத்த குயிக்கில் இதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என்னுடைய பெயர் பொன் பிரகாஷ், புஞ்சிப்பாளையம்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் ஏற்கனவே இந்த மருத்துவம் எல்லாருக்கும் பார்த்துட்ருக்குறேன். ஆனால் நிறையா பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, சீக்கிரமாக தயாராகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது எனக்கு அந்த நேரங்களில் பல பேர் சரி பண்ண முடியல.
அப்போ இந்த வகுப்பு பிகியில் இந்த வகுப்பில் படிச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமே அவங்கள தயார் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. நான் இங்கே இவங்ககிட்ட எல்லாமே பொருளாக வாங்கிட்டுருக்குறேன். நிறைய தடவை கூப்பிட்ருக்காங்க, நீ அப்போல்லாம் கூட நான் வந்து வரல. நிறைய பேர் சரியாக இருக்காங்க, 1-2 பேர் எடுத்து காப்பாற்ற கூட முடியல. அவங்க ரொம்ப சிவியரான கேன்சர் மாதிரி எல்லாம் நோய் இருந்ததுனால காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அது மிகப்பெரிய வருத்தமாயிடுச்சு எனக்கு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே படித்தேன், சீக்கிரமாக ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். வகுப்பு ரொம்ப அருமையாக இருந்தது, கல்யாண் சாரோட வகுப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. சிவகுமார் சார் நிறையா சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இன்னும் அவர் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் நிறைய பண்ணுங்கள், உங்களுக்கு கூட இருப்பேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு. நல்லா இருக்கும், ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் கணேசன். தென்காசி தாலுகா பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு ஜோதிடராக இருக்கிறேன். எனக்கு இந்த இதை அறிமுகப்படுத்துனது என்னுடைய பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு சித்த வைத்தியர் நடராஜன் சார். அவங்க தான் எனக்கு பண உதவியெல்லாம் செய்து இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் அங்கே வந்து சேர்ந்து இந்த சார் மூலமாக ஏன்னா அனைத்து சார்கள் மூலமாகவும் அந்த இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சு நானும் எனக்கும் சில வியாதிகளுக்கு பயன்படுத்தணும், பொதுமக்களுக்கும் நான் இதை உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. எல்லாம் இறைவனுடைய